எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் பெற்ற மானுடப் பிறவியின் வித்துக்களே, இந்த யுவா தமிழாண்டில் பல்வேறு குழப்பங்களை சந்தித்து கொண்டு சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் பெரும் குழப்பத்தோடு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று தவித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே, நான் உங்கள் நலன் வேண்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணின் சித்தபக்தன் சுகுமாரன் நாயர் குருவாயூரிலிருந்து பேசுகிறேன். பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று தெரியாமல் தவிக்கிறீங்க தானே? எதை செஞ்சால் எல்லாத்துலேயும் நாம் சிறப்பானவர்னு பேர் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? நீங்கள் என்ன ஸ்பெஷல்? உங்களோட தனிச்சிறப்பு என்ன? உங்களோட தனிச்சிறப்பு எதில் நீங்கள் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் அதில் கோல வச்சு ஜெயிச்சிடலாம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கணக்கில் புலி அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பரோட பெருக்க சொன்னாலும், எந்த நம்பரோட கழிக்க சொன்னாலும் அதில் நீங்கள் நம்பர் 1. அது உங்கள் தனி டேலண்ட்டு. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த விஷயம் அது. நீங்கள் விதிவசமாக கணக்கில் புலியாக இருந்த நீங்கள் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தோ இல்லை வரலாறு பற்றிய படிப்பு படித்தோ பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கணித மேதை ராமானுஜர் ஜீனில் ஜனித்த மிகப்பெரிய ராசியானதில் பிறந்த சாதனையாளர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதனால தான் 3, 6, 9 அப்படிங்கிற தேதிகளில் ஒன்றில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டா போதும். அது உங்களுக்கு புரிஞ்சிட்டா போதும். கப்புன்னு நான் சொல்கிற விஷயத்தை கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட படிப்பு, அது சம்மந்தப்பட்ட வேலைகள், அது சம்மந்தப்பட்ட வியாபாரம்னு செழிப்பாக இருப்பீங்க. இந்த ஜோசியம் பார்க்குற நிறைய பேர் ஒரு பழங்கால ஜாதக குறிப்பில் சொல்லப்பட்ட ராசி பலன்களோட அடிப்படையில் தான் வாழ்க்கையை கணிச்சு சொல்கிறாங்க. அதை தப்புன்னு சொல்லலை நான். சாப்பாடு சாப்பிடும்போது வெறும் சாம்பாரோ கறி குழம்போ தேவைதான். அது இல்லாமல் சாப்பாடு இறங்காது, வயிறு ரொம்பாது. ஆனால் சாப்பாடு என்ன அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சாப்பாடு இருந்தால் தான் இந்த கறி குழம்போ சாம்பாரோ போடுறோம். இங்கே நான் சாப்பாடுன்னு எதை சொல்கிறேன்னா எல்லாரும் கவனிக்கணும் அதை. அதாவது மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சயின்ஸு, ப்ராக்டிக்கலு, பிளானிங்கு, டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் டென்ஷனாக நம்ம டைமை எப்படி சாப்பிட்டாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னர் பீஸ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்ம மூளையை நாம் கசக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிற கேளுங்க. நாம் என்னதான் சிறப்பாக நடத்தி செயல்படுத்தினாலும் நமக்கு மீறின ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதே, அதை செய்கிறது யார் அப்படின்னு எந்த ப்ராப்ளம் வரும்போதும் தனியாக உட்காந்து நாம் எல்லாரும் யோசிப்போம். ஆனால் அது நமக்கு பிடிப்படாது. ஏன்னா அதோட ஜாகிரபிக்கல் கிராமர் நம்ம ஹிஸ்ட்ரியில் எந்த லெசன்லேயுமே எங்கேயுமே எழுதலை. என்ன ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கா? ஒன்றும் வருத்தப்படாங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். நான் சாப்பாடுன்னு முதல்ல சொன்னது நம்மளுடைய வாழ்க்கை. நான் ஜோசியம் அப்படின்னு நான் சொன்னது சாம்பார் குழம்பு மாதிரி அதை சேர்த்துக்கணும். ஜோசியம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜோசியத்தை சாம்பாரோ குழம்பு மாதிரி சேர்த்துக்கணுமே தவிர சாப்பாடு மாதிரி சேர்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. வருத்தப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்களும் குழம்பி போயிருந்தீங்கன்னா நானும் அப்படி குழம்பி போய் தான் அந்த கான்செப்டை எடுத்து 3 வருஷமாக ரிசர்ச் பண்ணேன். நான் சக்ஸஸ் ஆனதால் இந்த விஷயத்தை உங்களை மாதிரி அன்பர்களோடவும் ஷேர் பண்ணால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் பிடிப்படுமேனு தோணுச்சு. அதனால் இப்போ இந்த ஜோசியம் பார்க்கலாமா வாங்க நிகழ்ச்சியில் உங்களோட பேசுகிறேன். இந்த என்னோட ஆராய்ச்சியில் ஜோதிட சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதாவது மேஷ ராசி,
ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி, இது போல 12 ராசிகளோட சஞ்சார பலனில் ஏதாவது மாற்றம்னு சொல்ல போகிறேனான்னு கேட்டால் கிடையாது. அப்போ 13வது இன்னொரு ராசி இருக்கான்னு கேட்டால் சிவா எனக்கு எதுக்கு அந்த வேலை, அதுவும் என்னுடைய கோட்பாடு கிடையாது. அதே நம்ம பழைய பஞ்சாங்க கணக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் 12 ராசி பலத்தை என்னென்ன சொல்கிறாங்களோ அதே தான் நடக்கும், கேட்டுக்குவோம். ஆனால் அந்த ராசிகள் சுழல்ற ராசி சக்கரம் இருக்குல்ல, அதோட சுழல் கட்டத்தோட அடிப்படையில் சில ரகசிய சங்கதிகள் இருக்குது. அதாவது நாம் பிறந்த இடத்த, பிறந்த ஊரை, சரியான வினாடியை கரெக்டாக சொன்ன எப்படி ஜாதகத்தை கணிச்சு ஜாதக பலன்கள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி ராசி சக்கரத்தோட சுழற்சியை வச்சு நம்ம விதியோட பலன்கள் மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் என்னோட ரிசர்ச்சில். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நானும் மேஷராசி, என்னோட க்ளோஸ்டு ரிலேஷன் ஒரு வேண்டிய தம்பியும் மேஷராசி. 2 பேரும் ஒரே நாள் ஒரே டைமில் ஒரே வினாடியில் பிறந்தோம். ஆனால் வெவ்வேறு ஊரில் பிறந்தோம். நான் இப்போது பிஸ்னஸ் பண்ணி அமெரிக்காவில் வீடு வாங்குகிறேன். அவன் சொந்த வீட்டை விற்றுட்டு என்கிட்டயே வேலை கேட்குறான். அப்போது எங்கள் தப்பு? ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே நாள், ஒரே கிழமை, ஒரே மணி, ஒரே நிமிடம். அப்புறம் எங்கே தான் தப்பு?